ஓம் சாந்தி 24/8/2024 பாப்தாதா மதுபன் முரளி. இனிமையான குழந்தைகளே, தந்தை சங்கமயுகத்தில் உங்களுக்கு எந்த நினைவுகளை கொடுத்துள்ளாரோ அதை சிந்தனை செய்யுங்கள். அப்போது சதா மலர்ந்த முகத்தோடு இருப்பீர்கள். கேள்வி: சதா லேசாக இருப்பதற்கான யுக்தி என்ன? எந்த சாதனத்தை தனதாக்கி கொண்டீர்கள் என்றால் மகிழ்ச்சியாக இருக்க முடியும்? பதில்: சதா லேசாக இருக்க வேண்டுமென்றால் இந்த பிறவியில் என்னென்ன பாவம் செய்தீர்களோ அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் வைத்து விடுங்கள். மற்றபடி பல பிறவிகளின் பாவம் எதுவெல்லாம் தலைமையில் உள்ளதோ அதற்காக நினைவு யாத்திரையில் இருக்க வேண்டும். நினைவு மூலமாகவே பாவங்கள் நீங்கும். பிறகு மகிழ்ச்சி ஏற்படும். தந்தையின் நினைவினால்தான் ஆத்மா சத்தோ பிரதானமாகும். ஓம் சாந்தி. இனிமேலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை புரிய வைக்கிறார். உங்களுக்கு நினைவு வந்துவிட்டது. நாங்கள் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மத்தவர்களாக இருந்தோம். நாங்கள் ராஜ்யம் செய்தோம். நாமே உலகத்திற்கு எஜமானராக இருந்தோம் என்று. அந்த நேரத்தில் வேறு தர்மமும் எதுவும் இல்லை. நாமே சங்கம யுகத்தில், அதாவது நாமே சத்தியுகத்தில் பிறவி எடுத்து 84 பிறவி சக்கரத்தை முடித்து விட்டோம். முழு சக்கரத்தின் நினைவு வந்துவிட்டது. நாம் தேவதைகளாக இருந்தோம். பிறகு ராவண ராஜ்யத்தில் வந்துவிட்டோம். தேவி தேவதா என சொல்வதற்கு தகுதியில்லை என்று வேறு தர்மத்தினர் என புரிந்து உள்ளனர். வேறு யாருடைய தர்மமும் மாறவில்லை. எவ்வாறு கிறிஸ்து தர்மமும் புத்தரின் புத்த தர்மமும் தொடர்ந்து வருகிறது. புத்தர் இந்த நேரத்தில் தர்மத்தை படைத்தார் என அனைவரும் புத்தியிலும் இருக்கிறது. நமது இந்து தர்மம் என்பது ஆரம்பமானது யாரால் உருவாக்கப்பட்டது என இந்துக்களுக்கு தனது தர்மத்தை பற்றி தெரியாது. லட்சக்கணக்கான ஆண்டுகள் என்று கூறிவிட்டார்கள். முழு உலக சக்கரத்தின் ஞானம் குழந்தைகள் உங்களிடம் மட்டுமே இருக்கிறது. இதைதான் ஞானம் விஞ்ஞானம் என சொல்லப்படுகிறது. அவர்கள் விஞ்ஞான பவன் என பைத்து விட்டார்கள். ஆனால் தந்தை அதன் அர்த்தத்தையும் புரி வைக்கிறார். ஞானம் மற்றும் யோகம் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமம் ஞானம். இதனை இப்போது நீங்கள் புரிந்து கொள்ளீர்கள். நாமும் தெரியாமல் தான் இருந்தோம். நாஸ்திகராக இருந்தோம். சத்தியுகத்தில் இந்த ஞானம் இருக்க முடியாது. இப்போது உங்களுக்கு ஆசிரியரின் படிப்பிக்கிறார். படித்த பிறகு உங்களுக்கு ராஜ்ய பாக்கியம் கிடைக்கிறது. ஏனென்றால் நீங்கள் வசிப்பதற்கு புதிய உலகம் வேண்டும். இந்த பழைய உலகத்தில் தேவி தேவதைகள் கால் வைக்க முடியாது. தந்தை வந்து உங்களுக்காக பழைய உலகை அழித்து புதிய உலகத்தை படைக்கிறார். நமக்காக அழிவு அவசியம் ஏற்பட வேண்டும். கல்பமாக நாம் நமது பங்கை நடித்திருக்கிறோம். பாபா கேட்கிறார், இதற்கு முன் எப்போது சந்தித்தீர்கள்? பாபா: ஒவ்வொரு கல்பமும் சந்தித்திருக்கிறோம். உங்களிடமிருந்து ராஜ்யபாகத்தை அடைய எடுத்திருக்கிறோம் என்று நீங்கள் கூறுகிறீர்கள். கல்பத்திற்கு முன்பும் எல்லையற்ற சுகமான ராஜ்யபாகியம் கிடைத்தது. இந்த அனைத்து விஷயங்களும் நினைவில் வந்திருக்கிறது. இப்போது இதனை சிந்தனை செய்ய வேண்டும். இதைதான் பாபா சுதர்ஷன் சக்கரம் என்று கூறுகிறார். நாம் முதலில் சதோபிரதானமாக இருந்தோம். ஒவ்வொரு ஆத்மாவிற்கும் தனித்தனியான நடிப்பு கிடைத்துள்ளது என்று நினைவும் உங்களுக்கு வந்துவிட்டது. ஆத்மா சிறியதாக அழியாததாக இருக்கிறது. அதில் நடிப்பும் அழியாததாக தொடர்ந்து நடக்கிறது. இது நிச்சயமாக உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. இதில் புதிய விஷயத்தை சேர்க்கவோ அல்லது நீக்கவோ முடியாது. யாருமே மோட்சத்தை அடைய முடியாது. சிலர் முக்தி வேண்டுகிறார்கள். முக்தி வேறு, மோட்சம் வேறு. இதையும் நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நினைவில் இருந்தால்தான் பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த முடியும். உங்களின் வேலையே இதுதான். தந்தை எந்த நினைவை கொடுத்தாரோ அந்த நினைவை மற்றவர்களுக்கும் ஏற்படுத்துங்கள். அப்பொழுது உயர்ந்த பதவி அடைய முடியும். உயர்ந்த பதவி அடைய மிகவும் உழைக்க வேண்டும். முக்கியமாக உழைப்பு யோகத்தில் இருக்கிறது. இது நினைவு யாத்திரை என்று சொல்லப்படுகிறது. இதனை தந்தையை தவிர வேறு யாரும் கற்றுக் கொடுக்க முடியாது. இப்போது நீங்கள் மனிதனிலிருந்து தேவதையாக படிக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், நாம் மீண்டும் புது உலகம் செல்லப் போகிறோம். அதன் பெயர்தான் அமர்லோகம். இது இப்போது நீங்கள் இருப்பது மரண உலகமும். இங்கு திடீரென்று அமர்ந்து கொண்டு மரணம் வருகிறது. அங்கு மரணத்தின் பெயர் அடையாளமும் இருக்காது. ஏனென்றால் பொதுவாக ஆத்மாவை காலன் சாப்பிட முடியாது. ஆத்மா இனிப்பான பொருளா என்ன?
நாடகப்படி நேரம் வரும்போது ஆத்மா சென்று விடுகிறது. எந்த நேரம் யாருக்கு செல்ல வேண்டுமோ அவர்கள் சென்று விடுவார்கள். காலன் யாரையும் விடுவது கிடையாது. இதெல்லாம் கதையாக உருவாக்கியிருக்கிறார்கள். ஆத்மா ஒரு உடலை எடுக்கிறது. காலன் என்று ஒன்றும் கிடையாது. அது அமரலோகம். அங்கே நோயற்ற சரீரம் இருக்கும். சத்தியுகத்தில் பாரதவாசிகளின் ஆயுள் அதிகமாக இருந்தது. எவ்வளவு நீங்கள் யோகத்தில் இருப்பீர்களோ அவ்வளவு பாவம் எரிந்து சாம்பலாகும். மேலும் பதவியும் உயர்வாக கிடைக்கும். ஆயுளும் அதிகமாகும். ராஜா ராணி ஆயுள் காலம் முழுவதும் முடிந்ததும் உடலை விடுவார்களோ அவ்வாறே பிரஜைகளுக்கும் ஏற்படும். ஆனால் பதவியில் தான் வித்தியாசம் இருக்கிறது. இப்போது தந்தை கூறுகிறார், சுதர்ஷன் சக்கரதாரி குழந்தைகளாக ஆகுங்கள். இந்த அலங்காரம் உங்களுடையது. நீங்கள் குடும்ப சூழலில் இருந்து கொண்டு தாமர மலருக்கு சமமாக இருக்கிறீர்கள். வேறு யாராலும் இவ்வாறு இருக்க முடியாது. இந்த பிறவியில் நாம் எவ்வளவு பாவம் செய்தோம் என்று நினைவு வந்துவிட்டது. எனவே தந்தை கூறுகிறார், அவை அனைத்தையும் அழியாத மருத்துவர் முன் சொன்னால் லேசாகி விடுவீர்கள். மற்றபடி பல பிறவிகளின் பாவங்கள் தலைமையில் இருக்கிறது. அதற்காக நினைவில் இருங்கள். யோகத்தினால் மட்டுமே பாவம் நீங்கும். மேலும் மகிழ்ச்சியும் ஏற்படும். தந்தையின் நினைவினால் சத்தோ பிரதானமாகி விடுவீர்கள். நினைவினால் நாம் இவ்வாறு ஆவோம் என தெரிந்த பிறகு யார்தான் செய்ய மாட்டார்கள்? ஆனால் இது யுத்த மைதானமாக இருக்கிறது. உயர்ந்த பதவி அடைய உழைப்பு செய்ய வேண்டியதாக இருக்கிறது. எல்லையற்ற தந்தையிடமிருந்து நாம் உயர்ந்ததிலும் உயர்ந்த பிராப்தி அடைகிறோம். கல்பமாக அடைகிறோம் என்ற நினைவும் குழந்தைகளுக்கு வந்திருக்கிறது. உங்களிடம் நிறைய பேர் வருவார்கள். மன்மனாபாவை எனும் மந்திரத்தை அடைவார்கள். மன்மனாபாவை என்பதன் அர்த்தம் தன்னை ஆத்மா என புரிந்து தந்தையை நினைவு செய்ய வேண்டும் என்பதாகும். மகான் ஆத்மா ஆவதற்கு இது மகா மந்திரம். அவர்கள் யாரும் மகாத்மா கிடையாது. பொதுவாக மகாத்மா என ஸ்ரீ கிருஷ்ணருக்கு சொல்லப்படுகிறது. ஏனென்றால் அவர் தூய்மையானவர். தேவதைகள் சதா தூய்மையாக இருப்பவர்கள். இல்லற மார்க்கம் தேவதைகளுடையதாக இருக்கிறது. துறவர மார்க்கம் சன்னியாசிகளுடையதாக இருக்கிறது. பெண்களால் அடி வாங்க முடியாது. இப்போது கலியுகத்தில் இதெல்லாம் கெட்டதாகிவிட்டது. பெண்களையும் சன்னியாசியாக்கி விடுகிறார்கள். இருந்தாலும் அவர்களின் தூய்மையால் பாரதம் காப்பாற்றப்படுகிறது என்று பாடப்படுகிறது. பழைய கட்டிடத்தை மராமத்தை செய்துவிட்டால் புதியதாக போல ஆகிவிடும். இந்த சன்னியாசிகளும் சீர் செய்து பாரதத்தை காப்பாற்றினார்கள். ஆனால் தந்தை கூறுகிறார், தூய்மையாக்கினார்கள். எனவே அவர்களின் தர்மமே வேறு. பாரத கண்டத்தில் மட்டுமே இந்த அளவு தேவதைகளுக்கான பக்தி இருக்கிறது. இதுவும் விளையாட்டாகும். இதன் தத்துவத்தை நீங்கள் சொல்வீர்கள். பக்தி மார்க்கத்திற்காக இவை அனைத்தையும் தேவைப்படுகிறது. ஒரு சிவனுக்கே எவ்வளவு பெயர் இருக்கிறது பாருங்கள். பெயரின் ஆதாரத்தில் உருவாக்கி இருக்கிறார்கள். நிறைய கோயில்கள் உள்ளன. எவ்வளவு செலவாகிறது. இருந்தாலும் கிடைப்பது அரைக்கல்பம் சுகம். அவ்வளவுதான். நிறைய செல்வத்தை ஈடுபடுத்துகிறார்கள். சிலைகளும் சேதமடைகிறது. அங்கே கோயிலுக்கு அவசியமும் கிடையாது. அரைக்கல்பம் பக்தி நடக்கிறது. பிறகு அரைக்கல்பத்திற்கு பக்தியின் பெயரே இருக்காது. இந்த விதமான மற்றும் மரத்தை பற்றிய கல்ப மனித மரத்தை பற்றிய நினைவு ஏற்படுத்துகிறார்கள். கலியுகத்திற்கு மட்டுமே 40,000 ஆண்டுகள் இன்றும் இருக்கிறது என்றால் கிறிஸ்துவ தர்மம் போன்றவற்றின் ஆயுளும் மிகவும் அதிகமாகும். தந்தை புரிவைக்கிறார், கிறிஸ்துவ தர்மத்தின் ஆயுள் இவ்வளவுதான். இதுவும் தெரியும். கிறிஸ்துவ இவ்வளவு காலமாகியற்றது. எந்த தர்மத்தை ஸ்தாபனை செய்ய எவ்வளவு காலம் பிடித்தது. ஆனால் பிறகு எப்பொழுது திரும்பி செல்வார்கள் என்பது யாருக்கும் தெரியாது. கல்பத்தின் ஆயுளை நீண்டதாகி விட்டார்கள். இப்போது உங்களுக்கு தெரியும், இவர்கள் விநாசத்திற்காக தயார் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடையது விஞ்ஞானம், உங்களுடையதோ அமைதி. நீங்கள் எவ்வளவு அமைதியில் செல்வீர்களோ அந்த அளவுக்கு அவர்கள் விநாசத்திற்காக மிகவும் நல்ல பொருட்களை தயார் செய்வார்கள். பாபா நமக்காக புதிய உலகத்தை உருவாக்க வந்திருக்கிறார் என்ற மகிழ்ச்சி உங்களுக்கு இருக்கிறது. இப்போது நாம் பழைய உலகத்தில் இருக்க வேண்டுமா என்ன? அதிசயம் பாபாவினுடையது. பாபா நீங்கள் சொர்க்கத்தை படைப்பதே அதிசயமாகும். உங்களுக்கு இப்போது முழு நினைவு வந்திருக்கிறது. அவர்கள் படைப்பவர் மற்றும் படைப்பின் ஆதி மத்திய அந்திமத்தை முதல் இடை கடையை தெரியாமல் இருக்கிறார்கள். உங்களுக்கு தெரியும் நீங்கள் எவ்வளவு வெளிச்சத்தில் இருக்கிறீர்கள். மனிதர்கள் ஆழ்ந்த இருளில் இருக்கிறார்கள். வித்தியாசம் இருக்கிறது தானே. ஞானம் என்ற மையை சத்குரு கொடுத்தார். அஞ்ஞானம் என்ற இருள் அழிந்தது. இப்போது நீங்கள் பக்தி மற்றும் ஞானத்தை தெரிந்து கொண்டீர்கள். பக்தி எப்போது ஆரம்பமாகிறது, பிறகு எப்போது முடிகிறது என்பதன் முழு நினைவு வந்திருக்கிறது. தந்தை எப்போது ஞானம் தருகிறார், எப்போது முடியும் என்ற அனைத்து நினைவுகளும் இருக்கிறது. வரிசைப்படிதான்
இருக்கிறார்கள். சிலருக்கு அதிக நினைவு இருக்கிறது, சிலருக்கு குறைவான நினைவு இருக்கிறது. யாருக்கு அதிக நினைவு இருக்கிறதோ அவர்கள் உயர்ந்த பதவி அடைவார்கள். நினைவு இருந்தால்தான் மற்றவர்களுக்கும் புரிய வைப்பார்கள். அதிசயமானது நினைவுதான். இதற்கு முன் உங்களுடைய புத்தியில் என்ன இருந்தது? பக்தி, ஜபம், தவம், தீர்த்த யாத்திரை செய்வது, தலை வணங்குதல் என்று நெற்றி பகுதியை தேய்ந்து விட்டது. பக்தியின் நினைவு மற்றும் ஞானத்திற்கு எவ்வளவு வித்தியாசம் இருக்கிறது? நீங்கள் பக்தியை தெரிந்து உள்ளீர்கள். ஏனென்றால் ஆரம்பத்திலிருந்து பக்தி நீங்கள் செய்தவர்களாக இருக்கிறீர்கள். நாம் முதலில் சிவனை வணங்கினோம், பிறகு தேவதைகளை பக்தி செய்தோம் என்பதை தெரிந்து உள்ளீர்கள். உங்களுக்கு படைப்பின் முதல் இடை கடை ஆதி மத்திய அந்திமம் பக்தி பற்றிய எல்லா நினைவும் இருக்கிறது. வேறு யாருக்கும் இந்த நினைவு இல்லை. அரைக்கல்பமாக பக்தி செய்து கீழிறங்கி வந்தீர்கள். இப்போது துக்கத்தின் மலை கீழே விழப்போகிறது. விழுவதற்கு முன்பாக நாம் நினைவு யாத்திரை மூலம் பாவத்தை அழிக்க வேண்டும். குழந்தைகள், நீங்கள் முயற்சி செய்ய வேண்டும். அனைவருக்கும் நீங்கள் இதையே புரிய வையுங்கள். உங்களிடம் ஆயிரக்கணக்கானோர் வருவார்கள். சகோதர சகோதரிகளுக்கு வழிகாட்டுவதற்கான உழைப்பை நீங்கள் செய்தீர்கள். ஞானம் மற்றும் பக்தியின் நினைவு வந்திருக்கிறது. அதாவது நீங்கள் முழு நாடகத்தின் வரிசைப்படி முயற்சியின் ஆதாரத்தில் புரிந்து உள்ளீர்கள். யார் எவ்வளவு நன்றாக புரிந்து உள்ளார்களோ அவர்களை நன்றாக புரிய வைப்பார்கள். குழந்தைகளுக்கு தான் புரிய வைப்பார்கள். குழந்தை தந்தையை வெளிப்படுத்துவார் என்று மகிமை இருக்கிறது. தந்தை குழந்தைகளுக்கு புரிய வைப்பார். பிறகு குழந்தைகள் மற்ற சகோதரர்களுக்கு புரிய வைப்பார்கள். ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கப்படுகிறது அல்லவா? பக்தியிலிருந்து இந்த ஞானம் முற்றிலும் வேறுபட்டது. ஒரு பகவான் வந்து அனைத்து பக்தர்களுக்கும் பலன் தருகிறார் என மகிமை கூட இருக்கிறது அல்லவா? அனைவரும் ஒரு தந்தையின் குழந்தைகள் தானே. தந்தை கூறுகிறார், நான் அனைத்து குழந்தைகளையும் சாந்திதாமம் சுகதாமம் அழைத்து செல்கிறேன். கல்பத்திற்கான இந்த ஞானமும் உங்களுக்கு இப்போது இருக்கிறது. அங்கே இருக்காது. நீங்கள் பத்தீத்தமானால் பாவனமாக்குவதற்காக தந்தை உங்களுக்காக எவ்வளவு உழைக்கிறார். எனவே மகிமை பாடப்படுகிறது. பலியாகி விடுவேன், அர்ப்பணம் ஆவேன் என்றெல்லாம் கூறுகிறீர்கள். யார் மீது ஆகுவீர்கள்? தந்தை மீது. பிறகு தந்தை உதாரணம் கூறுகிறார். இவர் பிரம்மா எவ்வாறு அர்ப்பணமானார்? எடுத்துக்காட்டான இவரை பின்பற்றுங்கள். இவர்களே மீண்டும் லட்சுமி நாராயணன் ஆகிறார்கள். ஆக இவ்வளவு உயர்ந்த பதவி அடைய அவ்வாறு அவர்கள் சமர்ப்பணமானார்கள். தன்னைத்தானே அர்ப்பணம் செய்து கொண்டார்கள். செல்வந்தர்கள் ஒருபோதும் அர்ப்பணமோ ஆக முடியாது. இங்கு சுவாகா ஆக வேண்டும். தன்னைத்தானே பலியாக்கி கொள்ள வேண்டும். செல்வந்தர்களுக்கு அவசியம் நினைவு வரும். கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோ என்றும் கூறப்படுகிறது. அந்துமதி சோகதி अंत समय में जो बीबी के याद से मरेगा. கடைசி காலத்தில் யார் மனைவியை நினைவு செய்கிறார்களோ என்று கூறப்படுகிறது. இவ்வளவு பணத்தை என்ன செய்வது? யாருமே பெற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஏனென்றால் எல்லாமே முடிந்துவிடும். நானும் கூட வாங்கி கொண்டு என்ன செய்வேன்? சரீரம் உட்பட அனைத்தும் அழிந்துவிடும். நீங்கள் இருந்தால் உலகமும் முடிந்தது போல் ஆகிவிடும். இந்த செல்வம் போன்றவற்றை எதுவும் இருக்காது. மற்றபடி கருட புராணத்தில் பயம் ஏற்படுவதற்கு தகுந்தாற்போல் மிகவும் கொடுமையாக விஷயங்கள் எழுதியிருக்கிறார்கள். தந்தை கூறுகிறார், இந்த சாஸ்திரம் போன்றவை பக்தி மார்க்கத்தினுடையதாகும். அரைக்கல்பமாக பக்தி மார்க்கம் நடந்தது. இப்பொழுது ராவண ராஜ்யம் நடக்கிறது. ராவணனை எப்போது முதல் இருக்கிறீர்கள் என யாரிடமாவது கேளுங்கள். ஆக பரம்பரை காலத்திலிருந்து என கூறுவார்கள். பரம்பரை காலத்திலிருந்து ராவணன் நீர் கிடையாது. தெரியாமலே பரம்பரை காலத்திலிருந்து கூறிவிட்டார்கள். குழந்தைகள், உங்களுக்கு நினைவு இருக்கிறது. ராவண ராஜ்யம் என்பது எப்போது ஆரம்பமானது? படைப்பவர், படைப்பின் ரகசியத்தை கூட நீங்கள் அறிந்து உள்ளீர்கள். இப்போது தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, மனதால் என் ஒருவனை மட்டும் நினைவு செய்தால் போதும், பாவங்கள் நீங்கிவிடும். ஒருவருக்கு ஒருவர் இதை எச்சரித்து கொண்டே செல்லுங்கள். நடந்தாலும் சுற்றினாலும் கூட தங்களுக்குள் இந்த விஷயத்தை பேசுங்கள். உங்களுடையது முழு கூட்டமும் இந்த நினைவு செய்வதன் நிலையோடு சுற்றி வந்தால் உங்களுடைய மனதின் பிரபாவம் அதிகமாக பரவும். பாதிரியார்கள் கிறிஸ்துவ நினைவில் மிகவும் அமைதியாக நடந்து செல்வார்கள் அல்லவா? வேறு எந்த பக்கமும் பார்ப்பது கூட கிடையாது. நீங்கள் இங்கு அதிகமாக நினைவில் இருக்க முடியும். வேறு எந்த தொழிலின் பாதிப்புகள் இருப்பது கிடையாது. மிகவும் நல்ல சூழ்நிலை இருக்கிறது. நீங்கள் சன்னியாசிகளின் ஆசிரமங்கள் தூரத்தில் உள்ளது. உங்களுடையது எல்லையற்ற சந்நியாசமாகும். பழைய உலகம் இப்போது கடந்து போய் கொண்டிருக்கிறீர்கள். இந்த சுடுகாடு உலகம் பிறகு
பரிசன தேவலோகம் ஆகிவிடும். அங்கே வைரங்களும் வைடூரியங்களும் நிறைந்த மாளிகைகள் உங்களுக்கு உருவாகும். இந்த லட்சுமி நாராயணன் தேவலோகத்தின் எஜமானர்களாக இருந்தார்கள் அல்லவா? இப்போது இல்லை. நான் கல்பமாக கல்பத்தின் சங்கமயுகத்தில் வருகிறேன் என தந்தை கூறுகிறார். இந்த முழு சக்கரமும் திரும்ப சுழன்று கொண்டிருக்கும். இந்த நேரம் உங்களுக்கு எல்லா நினைவுகளும் வந்திருக்கிறது. அதாவது தந்தை நினைவுபடுத்துகிறார், இதற்கு முன் எதுவும் புத்தியில் இல்லை. இந்த நினைவின் போதையோடு இருந்தால் மற்றவர்களுக்கும் இதை மகிழ்ச்சியோடு புரிய வைப்பீர்கள். நினைவில் இருந்து கொண்டே நீங்கள் குடும்ப சூழலையும் கவனிக்க வேண்டும். சதா நினைவின் நஷாவில் இருக்கக்கூடிய இனிமேலும் இனிமையான தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப்தாதாவின் அன்பு நினைவுகளும் காலை வணக்கமும். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் ஆன்மீக நினைவுகளும் மற்றும் காலை வணக்கமும். தாரணைக்காக முக்கிய சாரம். 1வது பாயிண்ட், நாடகத்தின் ஆதி மத்திய அந்திமம் முதல் இடை கடை பற்றிய புரிந்து கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டு பிறருக்கும் நினைவை ஏற்படுத்த வேண்டும். ஞானம் என்ற மை கொடுத்து அறியாமை என்ற இருளை போக்க வேண்டும். 2வது பாயிண்ட், பிரம்மா பாபாவிற்கு சமமாக பலியாவதில் முழுமையாக பின்பற்ற வேண்டும். சரீரம் உட்பட அனைத்தும் அழியப் போகிறது. எனவே அதற்கு முன்பாகவே உயிரோடு இருந்து கொண்டே இறந்தவராக வேண்டும். அதாவது கடைசி காலத்தில் வேறு எந்த நினைவும் வரக்கூடாது. அந்துமதி சோகதி பிரகாரம் கடைசி காலத்தில் வேறு எந்த நினைவில் வராமல் பாபா நினைவில் உயிரை விட வேண்டும். வரதானம், விசேஷ தன்மையின் சமஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவராகுக. விசேஷத்தன்மையின் சமஸ்காரங்களை இயற்கையான சுபாவமாக்கி சாதாரண தன்மையை முடிவடைய செய்யக்கூடிய மறுபிறவி எடுத்தவராகுங்க. இந்த வரதானத்தை விஸ்தாரத்தை பாருங்கள். எது சுபாவமாக உள்ளதோ அது தானாகவே தன்னுடைய வேலையை செய்கிறது. யோசிக்க வேண்டிய, உருவாக்க வேண்டிய அல்லது செய்ய வேண்டிய அவசியம் இருக்காது. ஆனால் தானாகவே வந்து விடுகிறது. அப்படிப்பட்ட மறுபிறவி எடுத்த பிராமணர்களின் சுபாவமே விசேஷ ஆத்மாவின் விசேஷத்தன்மையாகும். இந்த விசேஷத்தன்மையின் சமஸ்காரம் இயற்கையான சுபாவம் ஆகிவிட வேண்டும். மேலும் ஒவ்வொருவருடைய உள்ளத்தில் இருந்தும் இது என்னுடைய சுபாவம் என்பது வெளிப்பட வேண்டும். சாதாரண தன்மை கடந்த காலத்தின் சுபாவமாகும், தற்செயலானது அல்ல. ஏனென்றால் புதிய பிறவி எடுத்து விட்டீர்கள். புதிய பிறவியின் சுபாவம் விசேஷத்தன்மை உடையதாக இருக்கிறது, சாதாரணமானது கிடையாது. ஸ்லோகன், யார் சதா கற்களுடன் அல்லாமல் ஞான ரத்தனங்களோடு விளையாடுகிறார்களோ அவர்களே ராயலானவர்கள். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி.